ஐயோ, அவங்கதான் எதுவும் புரியாம தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எல்லாம் தெரிஞ்சும் நீ பண்றத பார்க்கும்போது செம்ம காமெடியா இருக்கு. ஏண்டி 3 மாசத்துல பிரிஞ்சு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ணியா? என்னமோ இந்த ஜென்ம முழுக்க என் கூட வாழ போற மாதிரி புது தாலி கோக்கிறது என்ன, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறது என்ன, நலங்கு பண்ணும்போது அதை ரசிக்கிறது என்ன? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் தெரியுமா? அந்த மாதிரி ஓவரா பண்ற. ஏய், இப்படி சென்டிமெண்டா சீனா போட்டா ஐயோ உன்னை இறக்கப்பட்டு உன்னை இங்கேயே இருக்க சொல்லுவேன்னு நினைச்சிடாத. சத்தியம் பண்ணுது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மாமா. எனக்கு தெரியும் நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு. எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டோம் உங்களை விட்டோம் பிரிஞ்சு போய்தான் ஆகணும் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடைக்கிற குட்டி குட்டி சந்தோஷத்தை அனுபவிக்க விடுங்களேன். அது கூட அனுபவிக்க விடாம ஏன் மாமா குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கீங்க? இருக்கிற வரைக்குமாவது நான் சந்தோஷமா இருக்கேனே. ஓ, ஃபீலிங்கா? சரி விடு, உன் ஃபீலிங்க்கு நான் மரியாதை கொடுக்கறேன். என்ன உம்முன்னு இருக்க? சொல்றது புரியுதா? தள்ளிக்கோ. அத்தை, காஃபி. நீ சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேன் அத்தை. அக்காக்கு கொடுத்துட்டியா? இல்ல, இதை எடுத்துட்டு போறேன். போ. கண்மணி, காஃபி எடுத்துக்கோ. பெரியத்த, அங்கே நில்லு. என் ரூமுக்குள்ள வராத. அத்தை, காஃபி கொண்டு வந்தேன். நீ என்ன கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏன் ரூமுக்குள்ள வராது. நீ ஒரு ஃப்ராடு. உன் குடும்பமே ஃப்ராடு குடும்பம். முழு நெக்லஸ் முழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இந்த வீட்ல நடிச்சுக்கிட்டு இருக்க. நீ முதல்ல அந்த நெக்லஸுக்கு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளவா. அது என்ன சாதாரண நகையா? எங்க பரம்பரை நகை. அத வித்துட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருந்தா நான் மன்னிச்சிருவனா? வெளியில போடி. அத்தை, என்ன நம்புங்க. சத்தியமா அந்த நகையை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பொய்யெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லு. அக்கா, ராசாத்தி எப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவ மேல கோவப்படாதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா ராசாத்தி கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஓ, நீ அவளுக்கு வக்காலத்தா? உன் மருமகன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறியா? இதே தப்ப என் கண்மணி பண்ணிருந்தா எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? தப்பு பண்ணவள என்ன எதுன்னு கேக்காட்டியும் பரவாயில்ல, இப்படி வக்காலத்து வாங்காம இருந்தா அதுவே போதும். ஆனா என்னால இவள மன்னிக்க முடியாது. செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? இங்க பாரு, அந்த நகை எப்படி கவரிங்கா மாறுச்சுன்னு
எனக்கு ஒரு முடிவு தெரியாம உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ செஞ்ச தப்ப மறக்கவும் மாட்டேன். மங்கை, இவகிட்ட சொல்லி வை, எனக்கு இவ கையால எதுவுமே வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. ராசாத்தி வா வா. அப்படி நீங்களும் மாட்டினா என்னை மாட்டி ஓட்டாதீங்கம்மா. யோ சேட்டு, இது எங்க குடும்ப பிரச்சனையா? மாட்டினா பெரிய பிரளயமே வெடிக்கும். ம், நீ ஏதாவது உளறி என்ன மாட்டி விட்டுறாதையா. முதல்ல போன வை. ஆ. அரே பாப் ரே பாப். ஆ. ஐயோ, பாரியையோ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரே. மாட்டணும், நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே. கடவுளே, மாட்டாம நீதான் என்ன காப்பாத்தணும். ஒன்னதான் நம்பி இருக்கேன். வாங்க சார். சித்தப்பா, அப்பா. அடடே, வாங்க சார். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். குமரன், சேர் எடு. நல்லா இருக்கீங்களா? வாங்க சார். சரி. நல்லா இருக்கீங்களா? வாங்க, உட்காருங்க. காஃபி கொண்டு வாமா. உட்காருங்க சார். இருங்க அத்தை, நான் கொண்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. சொல்லுங்க சார், உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஒண்ணும் இல்ல சார், எல்லாம் நல்ல விஷயம் தான். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஹைதராபாத்ல நடக்குது. இனியன் செலக்ட் ஆயிருக்காப்ல, அதுக்கான அப்ரூவல் லெட்டர் இது. ஓ, எப்படியும் இனியன் 1 வீக்ல கிளம்புற மாதிரி இருக்கும் சார். ஆ, அததான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இது என்னோட தனிப்பட்ட ஆசை மட்டும் இல்ல, எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட கனவுன்னே சொல்லலாம். அவன் ஸ்டேட் லெவல்ல போய் பெரிய அளவுல ஜெயிச்சுட்டு வரணும் தான் எங்க நீண்ட நாள் ஆசை. ஆமாமா, நானும் இனியன் இன்டர்வியூ டிவில பார்த்தேன். கண்டிப்பா நடக்கும் சார், கவலைப்படாதீங்க. இந்தாங்க. குடுமா. தேங்க்ஸ்மா. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? சரிங்க. சரி சார், அப்ப நான் கிளம்புறேன். இனி என்ன அந்த மேட்சுக்கு ரெடி ஆகி சொல்லுங்க. சரிங்க சார். நல்லது சார், வரேன். வாங்க. வரேன் சார். வாங்க. வரேன். ம். வரேம்மா. ம். சித்தப்பா, நான் போய் அனுப்பிட்டு ஆ, வரேன். போயிட்டு வா. ராசாத்தி, நீ வந்த நேரம் இனியனுக்கு நல்லதாவே நடக்குது. நீயே இந்த விஷயத்தை போய் இனியன்ட்ட சொல்லு போ. சரிங்க மாமா. நீ இரு. நான் போய் என் பிள்ளைக்கு சொல்றேன். நான் சொன்னாதான் அவ சந்தோஷப்படுவான். ராசாத்தி அக்காவே சொல்லட்டும். இனியா, இனியா, என்ன பெரியமா? கீழே என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு பெரியமா? டேய், இப்பதான் உன்னோட கோச் வந்துட்டு போனாரு. அடுத்த வாரம் நீ ஹைதராபாத்துக்கு கிளம்பணும். என்ன பெரியமா சொல்றீங்க? எஸ், தேங்க்ஸ் பெரியமா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத சொன்ன உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். 6 மாசம் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருப்பேன். ராசாத்தியோட தொல்லை இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். தேங்க்ஸ் பெரியமா. டேய், உனக்கு அறிவில்லையா? எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற? என்ன பெரியமா நீங்க? ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், இதுல போய் விளையாடணுங்கிறது நம்ம வீட்டோட கனவு இல்ல? ம், என் லட்சியமும் அதுதான். அதுக்காக சந்தோஷப்படாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? இங்க பாரு இனியா, சந்தோஷப்படுறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான விஷயத்த நீ மறந்துட்ட. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம் பெரியமா? டேய், நீ ஹைதராபாத்துக்கு போய் 6 மாசம் கழிச்சு வந்தா அது வரைக்கும் அந்த ராசாத்தி இந்த வீட்ல தானே இருப்பா.
அவ 3 மாசத்துல போறான்னு சத்தியம் வாங்கினியே, என்னடா பிரயோஜனம்? நீ அங்க போயிட்டனா அவ இங்கதான் இருப்பா. ஏற்கனவே உன் அப்பாவும் அம்மாவும் அவகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படி என்ன மந்திரம் போட்டு மயக்கினானே தெரியலையே. இங்க பாரு இனியா, நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோ, ராசாத்தி இங்க வசமா செட்டில் ஆயிடுவா. அப்புறம் நீ அவள ஆயுசுக்கும் அனுப்ப முடியாது. ஆமால பெரியமா, நான் இந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேனே. பெரியமா, இப்ப என்ன பண்றது? நானும் கபடி மேட்சுக்கு போகணும், அதை மிஸ் பண்ண கூடாது. ஆனா அதே சமயம் ராசாத்தியையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்கு என்ன வழி பெரியமா? நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அந்த மாதிரி செய்றியா? சொல்லுங்க பெரியமா. இதான் மச்சான் என் பிளான். இவன் திருந்தவே மாட்டான். எங்க அப்பா அம்மா பெரியப்பா பெரியமான்னு எல்லார்கிட்டயும் செம்மையா திட்டு வாங்கிட்டு இருப்பான். எப்படி அவ வாயாலே நான் கபடி விளையாட போக வேண்டாம்னு சொல்ல வச்சு மாட்டி விட்டானா? டேய் அதெல்லாம் ஓகே, இப்ப ஹைதராபாத் போறியா இல்லையா? டேய் கண்டிப்பா போவேண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் இந்த டிராமா. இந்த கபடி விஷயத்துல ராசாத்திக்கு சப்போர்ட்டா பேசுற எங்க அப்பாவே அவளை திட்டி இனிய லட்சியத்தை கெடுக்காதுன்னு சொல்லிருப்பாரு. அப்ப அந்த குண்டச்சி என்கிட்ட வந்து, மாமா மாமா நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கங்கன்னு கெஞ்சுவா. அப்பதான் நான் செக்கு வைப்பேன். நீ உடனே என்னை விட்டு பிரிஞ்சு போ, நான் காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். அவளும் வேற வழியே இல்லாம ஒத்துக்குவா. எப்படி நம்ம பிளான்? அட பாவி. டேய் இனியா, அந்த பிள்ளை பாவண்டா. மச்சான் வேணாண்டா, எனக்கு என்னமோ தப்பா படுது. டேய் என்ன தப்பு? நான் சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கும் எப்பவும் செட் ஆகாதுன்னு. அப்ப அவ பிரிஞ்சு போகணும்ல. அதை விட்டுட்டு நான் இங்கேயே இருக்கணும், எங்க அப்பா அம்மாவுக்கு மகளா இருந்து சேவை செய்வேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருந்தா, அவளெல்லாம் இந்த மாதிரி திட்டி அனுப்பினாதான்டா புத்தி வரும். டேய் டேய் எனக்கு என்னமோ அது சுத்தமா சரினே படலடா. டேய் எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். இந்நேரம் அவளை வீட்டுல திட்டி தீர்த்துட்டு இருப்பாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நேர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பாய். டேய் ஓ திருந்தவே மாட்டான்டா இவன். வர ஆத்திரத்து பாவண்டா அந்த பொண்ணு. இவன் கிட்ட மாட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? டேய் அவன் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. டேய் நீ ஏன்டா அமைதியா இருக்க? ஏதோ பேச. என்னடா பேச சொல்ற? அவனை பத்தி தான் இம்புட்டு வருஷமா நமக்கு நல்லா தெரியுமே. அவன் விரும்பினது ஒரு பொண்ண, இப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு பொண்ண. டேய் ஒரு தடவை அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாதுடா. அதுக்கு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதே மேலு. என்னமா ராசாத்தி, அவங்கிட்ட எப்ப ஹைதராபாத் கிளம்புறேன்னு கேட்டா உங்ககிட்ட கேட்டுக்குன்னு சொல்றான். என்ன மிரட்டி வச்சிருக்கியா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்ல விஷயம்தான். அப்படி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுமா, என்ன பண்ண போறீங்க? சொல்லு ராசாத்தி. ஏய் சொல்லுடி, ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவருக்கு ஹைதராபாத் போக இஷ்டம் இல்லையா, அதான் அவர் சொல்ல தயங்கிக்கிட்டு என்ன சொல்றாரு. கண்டிப்பா இனிய எப்படி சொல்லிருக்க மாட்டான். கபடினா அவனுக்கு உயிர் மூச்சு மாதிரி. அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா?
அவனுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தும் போகலன்னு சொல்றானா? அவனுக்கு சொக்கு பொடி போட்டு நீ மாத்தி வச்சிருக்க. அண்ணே அவளை திட்டாதீங்க. என்னம்மா நீ நல்ல விவரமான பொண்ணுன்னு நினைச்சேன். அவனே இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாம் நீதான் அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்ன பாரு நீ புரியாம பேசிட்டு இருக்கிற? உங்க யாருக்கும் அவன் ஏன் இப்படி சொன்னான்னு புரியலையா? பாரு, கபடிங்கிறது இனி எனக்கு அவன் உடம்புல ஒரு ரத்தம் மாதிரி. அப்படிப்பட்ட கபடி மேட்சுக்கு அவன் போக மாட்டேன்னு சொன்னானா என்ன அர்த்தம்? 6 மாசம் ராசாத்திய பிரிஞ்சிருக்கு, அவனுக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சு பண்ணா இவர் வேற மாதிரி குட்டைய குழப்பறாரே. இவளுக்கும் அவனை பிரிய மனசு இல்ல, அதுக்காக அவன் கபடி மேட்ச் வேணான்னு சொல்லியிருக்கான். இதை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஏனா சத்தி அப்படியா? அவ முழிக்கிற முழிய பார்த்தா தெரியல. மாமா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மாமா, டென்ஷனா இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். நான் எதுக்கு டென்ஷனா இருக்கேன்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவியோ? நான் ஏன் தெரியுமா டென்ஷனா இருக்கேன்? நீ என் கூட இருக்கல்ல, அதான் டென்ஷனா. 3 மாசம் கழிச்சு எப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏன் மாமா எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? நீ இருந்தாலும் இப்படிதான் இருப்ப. சரி மாமா, நான் வெளியே போறேன். ஏய் நில்லு. பயப்படாத, உன்னை அடிக்கலாம் மாட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். அப்படியா? உடனே இந்த வீட்டை விட்டு போகணும், போறியா? முடியாதுல்ல? அப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்லும் போது பொறுமையா கேட்கணும். இந்த மாதிரி ஓவராலாம் பேசக்கூடாது. சரி, என்னோட கசின் ரியா அந்தமான்ல இருந்து வரப்போறா. இன்னும் 2 நாள் இங்க வந்துருவா. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ண விஷயம்லாம் தெரியாது. அம்மாவோட ஒண்ணு விட்டு அனுப்பணும். அம்மா சைட்ல இருந்து எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி குண்டான பொண்ணை கல்யாணம் பண்ண தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால நீ என்ன பண்றனா, அவ வந்து போற வரைக்கும் அவ கண்ணில் பட்ட தொலையாத. ஏய், நான் சொல்றது புரியுதா? புரியுது மாமா. இந்த பார், எப்படியோ இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படியாவது மறைச்சிரு. அவ இங்க இருக்கும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் போறத பார்த்தேன், அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். இல்ல மாமா, நான் வரமாட்டேன். நீ மேல மாடியே இருந்துக்க, கீழே வந்து தொலைக்காத. சரிங்க மாமா. பேசாம ஒண்ணு பண்ண, அவ வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போற வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல போயிரு. ஒரு 10 நாள் இருந்துட்டு வா.
கார் வந்துருச்சு. புனிதா கற்பூரத்தை ஏத்து. ம். ஹாய் அத்தை. மங்கை அத்தை தானே? ம். அண்ணா இல்ல நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க அத்தை. ஓ ஆரத்தி எனக்கா? ம். உன் சின்ன வயசு குறும்பு இன்னும் போல பாரு. சரி உள்ள போ. ஆமா, நீங்க பாரி மாமா தானே? ஆமாமா, நான் தான். நீங்க பெரிய மாமா. நீங்க மரகத அத்தை தானே? சின்ன வயசுல நான் உங்களை பாத்திருக்கேன், நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஓஹோ, என்ன வரவேற்கதான் எல்லாருமே வாசல்ல நிக்கிறீங்களா? ஆமா. அப்ப உங்களுக்கு ஏதாவது gift தரணுமேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ வந்ததே எங்களுக்கு பெரிய gift தான். உள்ளவா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு gift கொடுப்பேன். இனியா? ஏய் ரியா, என்ன போர் அடிக்குதா? இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? நீ இன்னும் சாப்பிடல? அம்மா, சரி வா, கிச்சன்ல தான் இருப்பாங்க. வா. பாத்தியா, சாப்பாடுலாம் ரெடியா தான் இருக்கு. நீ உட்காரு. ஓகே. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். இனியா, கிச்சனுக்கே வந்துட்ட? பசிக்குதா? இல்லம்மா, ரியாவுக்கு தான் பசிக்குதான். அதான் சாப்பாடு வைக்கலான்னு. ம். எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். ராசாத்தி, அத்தை நீ போய் கொஞ்சம் ரியாக்கு சாப்பாடு போடு. சரிங்க அத்தை. ம். நீ எங்க வர? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? மாடிக்கு போ, மாடிக்கு போ. அத்தை, கால் புடிச்சது மாதிரி இருக்கு. நீங்க போய் சாப்பாடு போடுங்க அத்தை. அப்படியா? சரி. நீ என்னடி பண்றீங்க? உன்னை ரூம்ல தானே இருக்க சொன்ன. நான் ரூம்ல தான் இருந்தேன் மாமா. அத்தை தான் கூப்பிட்டாங்க. ஏய், நான் ரியா போற வரைக்கும் அவ கண்ணிலே படாதன்னு சொன்னல. வேணும்னே பண்றியா நீ? சத்தியமா இல்ல மாமா. அத்தை தான் என் கைய பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. சரி, ரியா சாப்பிட உட்கார்ந்திருக்கா. நீ வெளியில வந்துடாத, சரியா? சரிங்க மாமா. ராசாத்தி, மாமா ஏதோ வேலையா கூப்பிடுறாரு. நீ ரியா கிட்ட இரு. அவளுக்கு சாப்பாடு போடு. இங்க இருந்து வெளியில வந்த என்ன ரியா, சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா, இதெல்லாம் யார் சமைக்கிறது? ஐயோ, அந்த குண்டச்சி சமைச்சதுல. யார் சமைக்கிறது? நம்ம வீட்டு வேலைக்காரி சமைச்சது. ஓ, சூப்பரா இருக்குன்னு நான் சொன்னேன். உங்ககிட்ட சொல்லிடு. ரியா, என்னாச்சு? ரியா, ரியா, ஏய், ஓகேவா? ஓகேவா? சரி இரு, தண்ணி கொண்டு வர.
இரு ரியா, ஒரே நிமிஷம் ஒண்ணு இல்ல ஐயோ, ரியா ஒரு நிமிஷம். அம்மா ஜரா தண்ணி கொண்டு வாங்க. ரியா ஒரு நிமிஷம். என்னங்க பாத்து தண்ணி குடிங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் இந்த வீட்டுல பார்த்ததே இல்லையே. என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. யார் இவங்க? அது நான் சொன்னல, வீட்டு வேலைக்காரி. ஓ, இவங்க தான் அதெல்லாம் சமைச்சதா? ஆமா. சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க.